வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான கான்செப்ட பத்தி பார்க்க போறோம். அதாவது ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எப்படி பண்றது அப்படிங்கிறத. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸோ நீங்க இந்த கான்செப்ட் ஆஃப் தேர்ட் சைல்ட் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பத்தி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்கேஸ் தெரியல அப்படின்னாலும் இல்ல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒரு சின்ன வீடியோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, அதுக்கப்புறம் மேரேஜ் எக்ஸ்பென்ஸ், அதர் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு நம்மளோட லைஃப் ஃபுல்லா ஏர்ன் பண்றது எல்லாத்தையும் மேக்சிமம் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஸோ என்ன பண்ணிடுவோம், நம்ம லைஃப் ஃபுல்லா அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து பழகிடுவோம் காசை. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இன்கேஸ் உங்களோட எக்ஸ்பென்ஸுக்கு அவங்க பே பண்ணாங்கன்னா வெல் அண்ட் குட். அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். செகண்ட் வந்து இன்கேஸ் அவங்க பே பண்ணல உங்களோட எக்ஸ்பென்ஸ்க்கு, நீங்க கேட்குறீங்க, அப்பா கொடுக்குறாங்கன்னா ஃபைன், அது அவங்களும் ஓகே தான். ஆனால் தேர்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து எனக்கு எக்ஸ்பென்ஸுக்கு காசு வேணும்னு கேட்டா கூட ஒரு சில குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு இப்போ கொடுக்கறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. இன்கேஸ் உங்க குழந்தையும் நீங்க கேட்டும் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ண போறீங்க? கேட்டு கொடுக்கலன்னா உங்க நிலைமை ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நம்ம வந்து கேட்கறதுக்கும் ரொம்ப யோசிப்போம். இத்தனை வருஷமா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25-30 வருஷமா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம காசு கொடுத்து கொடுத்து பழகிட்டு அவங்க அவங்க கிட்ட போயிட்டு நம்மளோட எக்ஸ்பென்ஸுக்கு கேட்கறதுக்கு நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், தேர்ட் சைல்டு அப்படின்ற ஒரு சிம்பிளான கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், பர்டிகுலரா உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக மட்டும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல்ல தான் நம்ம படிக்க வைக்கிறோம். டாப் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ், நான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் பத்தி இங்க பேசல, ஆனா அவங்களோட எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ அதெல்லாம் நம்ம பேச வேணாம். சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்ல ஒரு டாப் ஸ்கூல்ஸ்ல சேர்த்தணும்னா ஒரு குழந்தைக்கு ஆவரேஜா பார்த்தீங்கன்னா 2 lakhs பெர் இயர் இப்போ கரண்டா ஆகுது. ஓகேங்களா? நான் எப்படி 2 lakhsன்றதையும் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்ம ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னா வருஷம் வருஷம் என்ன பண்ண போறோம், நம்ம ரெண்டு குழந்தைக்கும் 2-2 லட்சம், மொத்தம் 4 லட்சம் வருஷம் வருஷம் 15 வருஷத்துக்கு ஸ்கூலிங்க்கு மட்டும் செலவு பண்ண போறோம். ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜி சேர்த்துறோம். ப்ளஸ் 12th ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ 15 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் 2 lakhs பெர் சைல்ட் ஸ்பெண்ட் பண்றோம். நான் சொல்றது சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்ல. ஓகேங்களா? அது அது கூட அடிஷ்னலா நம்ம ஒரு எஸ்ஐபி ஓபன் பண்ண போறோம். அந்த எஸ்ஐபி என்னன்னா நம்மளோட தேர்ட் சைல்டா கன்சிடர் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் ரெண்டு குழந்தைங்களுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறீங்களோ அதே அமௌண்ட்டை மூணாவது குழந்தைக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா உங்க குழந்தைங்க ஸ்கூலிங் முடிக்கிற வரைக்கும் அதே 15 இயர்ஸ்க்கு. ஸோ ஆவரேஜா இப்போ 2 lakhs ஆகுதுன்னா மந்த்லி நீங்க பண்ணீங்கன்னா 17,000 சம்திங் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா சிம்பிள், ரெண்டு குழந்தைக்கு ஸ்பெண்ட் பண்ற அதே மணி 17,000 பெர் மந்த் எஸ்ஐபியில் பண்ண போறோம். நம்மளோட எய்ம் பார்த்தீங்கன்னா 15% சிஏஜிஆர் ஜென்ரேட் பண்றது லாங் டேர்ம்ல. டெஃபினட்டா இது அச்சீவபிள் தான். கரெக்டாக பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 15% அண்ட் எபோவ் வந்து அச்சீவ் பண்ண முடியும் லாங் டேர்ம்ல, நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு இது பண்ணிடுறோமா? நெக்ஸ்ட் என்ன ஆகுனா நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெண்டு குழந்தைங்க ஸ்கூலிங் முடிச்சிருவாங்க. ஸோ நம்ம தேர்ட் குழந்தைக்கும் அதே ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட எஸ்ஐபி வேணா ஸ்டாப் பண்ணிடலாம். உங்களால பண்ண முடியல அப்படின்னா ஸ்டாப் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன ஆகுனா அந்த 15 வருஷத்துக்கு நம்ம அக்குமுலேட் பண்ண கார்பஸ் அப்படியே தான் இருக்க போகுது உங்க அக்கௌண்ட்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அக்கௌண்ட்ல. ஸோ நெக்ஸ்ட் 10 இயருக்கும் பார்த்தீங்கன்னா அது 15% சிஏஜிஆர் ஜென்ரேட் பண்ண தான் செய்யும். ஓகேங்களா? நம்ம அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணல இங்க. ஸோ இது தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த்து, அந்த 10 இயர்ஸ் முடிஞ்சது, அதாவது டோட்டல் 25 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு மெயின் இன்கம் சோர்ஸ் இருக்காது. ஸோ அப்போ எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்ண போறோம். எஸ்டபிள்யூபினா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். உங்களுக்கு எவ்வளோ வேணா மந்த்லி வித்ட்ரா பண்ணிக்கலாம், அது ஆட்டோ செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 lakh பெர் மந்த், மாசம் 1 லட்ச ரூபா வித்ட்ரா பண்ண போறோம். ஏன்னா இன்ஃபிளேஷனையும் இன்க்ளூட் பண்ணும். ஸோ வந்து எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா 10% ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள்,
ஃபர்ஸ்ட் இயர் வந்து 1 லேக் பெர் மந்த் ஒரு வருஷத்துக்கு வித்ட்ரா பண்ணோம்னா 12 லேக்ஸ் வித்ட்ரா பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் இயர்ல இருந்து 1,10,000 வித்ட்ரா பண்ணுவேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் எஸ்டபிள்யூபி பிளான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும், எப்படிலாம் பண்ணலான்றதை நான் எக்ஸாக்டாக உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நிறைய பேர் சொல்றாங்க நான் 2 லேக்ஸ் பெர் இயர் என் குழந்தைக்கு பே பண்றது இல்லை அப்படின்றாங்க ஸ்கூலிங்க்கு. ஓகே, நீங்க பே பண்றது இல்லை, ஃபைன். ஆனா இங்க இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நீங்களும் பண்றீங்களா, எவ்வளவு பண்றீங்க அப்படிங்கிறத பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் டியூஷன் ஃபீ. டியூஷன் ஃபீல பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபீ, ப்ரோக்ராம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, வாட் எவர் இட் இஸ், ஓகேங்களா, அட்மிஷன் ஃபீ, டொனேஷன், இது எல்லாமே சேர்த்து ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம பே பண்ணணும். 2 or 3 டேர்ம்ஸ்ல பே பண்ணுவோம். செகண்ட், புக்ஸ் அண்ட் சப்ளைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நோட் புக்ஸுக்கு செப்பரேட்டாக பே பண்ணுவோம். டெக்ஸ்ட் புக்கு, நோட் புக்ஸ், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பென், பென்சில், ஸ்கெட்ச், ரப்பர்னு பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லும் நம்ம வாங்கிட்டே தான் இருக்க போகிறோம். அது சாதாரணமாக பண்ணாதீங்க, அதை கால்குலேட் பண்ணுங்க, அதே ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸில் சின்ன குழந்தைங்களை கூட ப்ராஜெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு வருஷம் ஒரு 4 ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்க. தேர்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஸ்கூலுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைல் பண்ணீங்கன்னா கூட மினிமம் 25,000 பெர் இயர் கேட்குறாங்க. அப்படி இல்லை உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்னாலும் அதுவும் ஃப்ரீ கிடையாது. நீங்கள் அதுக்கும் வந்து மெயின்டெனன்ஸ், பெட்ரோல் இதெல்லாமே பே பண்ண தான் போறீங்க. ஸோ இது தேர்டு. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு தனியாக எல்லா ஸ்கூலும் ஃபீஸ் வாங்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற லாண்ட்ரி, ஹேர் கட்ஸ், ஆல் தோஸ் திங்ஸ் இன்னும் பர்சனலாகவும் இருக்கு. ஃபிஃப்த்து, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னா ஸ்கூலுக்கு வெளியே நினைக்காதீங்க. ஸ்கூல் 3 மணிக்கு முடியுதுன்னா 3 to 4 எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அதுக்கு நம்ம வருஷம் ஒரு 20,000 25,000 பே பண்ணணும். இது நிறைய ஸ்கூல்ல நடக்கிற விஷயம் தான். அதனாலதான் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது டே கேர். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன குழந்தைங்களா இருந்தால் நம்ம இனிஷியலாக டே கேர்ல போடுவோம். ஏன்னா ஸ்கூல் மத்தியானம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் டே கேர்ல போடுவோம், இல்லைன்னா பார்த்துட்டு ஆள் போடுவோம். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருந்தாங்கன்னா ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஸ்கூல்னு சொல்லிட்டு போடுவோம். அதுக்கு அடுத்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது ஃபோனிக்ஸ் கிளாஸ், அபாக்கஸ் கிளாஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சேர்த்து விடுவோம். ஃபைனலா இம்ப்ரூவ்மெண்ட் கிளாஸஸ். இம்ப்ரூவ்மெண்ட் கிளாஸஸ் எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தி தெரியாத ஒரு குழந்தைங்க ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரீஜன் அப்படின்னா அவங்க ஹிந்தி டியூஷன் அனுப்பலாம். ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லைன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணா ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் அனுப்பலாம். டிராயிங் சரியில்லைன்னு நினைச்சா ஆர்ட் கிளாஸ், பெயிண்டிங் கிளாஸ், டிராயிங் கிளாஸ், இந்த மாதிரி இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் கிளாஸஸ்க்கு அனுப்புறோம் நம்ம. இதெல்லாம் நடக்கிறது தான். ஸோ ஆனால் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 2 lakhs பெர் இயர் 15 இயர்ஸ்க்கு கண்டிப்பாக செலவு ஆகும். நீங்கள் இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுங்க, ஸ்கூலிங் மட்டும், வித் ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷன். அதுவும் ஸ்கூலிங் மட்டும் தான், காலேஜ் இதெல்லாம் நம்ம இங்கே பேசல. ஸோ 4 lakhs நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் 2 குழந்தைங்களுக்கு. அதே அமௌண்ட்டை 4 lakhsல 2 lakhs ஒரு குழந்தைக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து நம்ம எஸ்ஐபியை மந்த்லி 70,000 பண்ணுறோம். அதே 15 இயர்ஸ்க்கு நம்மளோட எய்ம் வந்து 15% சிஏஜிஆர் அச்சீவ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த எஸ்ஐபியை கண்டினியூஸாக 15 இயர்ஸ்க்கு பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக இந்த 1.13 crore வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம 15% தான் எய்ம் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து 15 இயர்ஸில் நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கார்பஸ், அதாவது 1.1 crore நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு இன்னும் அப்ரிஷியேட் ஆக அப்படியே விட போகிறோம். நம்ம ரிடீம் பண்ண போகிறது இல்லை. இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தைங்க வந்து ஸ்கூல் போக மாட்டாங்க, காலேஜ் போவாங்க. காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் ஜாப், பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்மளோட எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் கம்மியாகலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுறது தான் இந்த பிளான் ஆகும். ஓகேங்களா? நம்மளோட கான்செப்ட்ல ஈவன் உங்களோட கண்டினியூ பண்ண முடிஞ்சதுன்னா இன்னும் உங்களோட கார்பஸ் பெருசாக ஜென்ரேட் ஆகும். ஏன்னா உங்களோட ஸ்கூலிங் இதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அந்த மணியை கூட நீங்கள் இன்னமும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது தேர்ட் ஸ்டெப். ஃபைனல் ஸ்டெப் என்னன்னா, இப்போ என்ன ஆகும்னா இங்க பாருங்க, ஆஃப்டர் 10 இயர்ஸ், அதாவது டோட்டலாக 25 இயர்ஸ்க்கு அப்புறம் 4.6 crore இருக்கும். எப்போனா உங்களோட அரௌண்ட் 55 இயர்ஸ்ல இருக்கும், 55 to 60 இயர்ஸ்ல இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்களோட மேரேஜ் பண்ற ஸ்டேஜ். ஸோ அப்போ மேரேஜ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் சில்ட்ரனுக்கும் நடுவில் பெரிய பிரிட்ஜ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட எக்ஸ்பென்ஸை நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும். இவ்வளோ நாளாக நம்ம அவங்கள கேட்கல, இனிமேல் போய் கேட்க முடியாது. நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட கார்பஸ், அதாவது 4.6 crore அக்குமுலேட் ஆயிருக்கும். அப்போ அந்த கார்பஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுதான் எஸ்டபிள்யூபி, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இதுல நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. நம்ம எவ்வளோ வேணா வித்ட்ரா பண்ணிக்கலாம் மந்த்லி, இல்லை இன் கேஸ் எமர்ஜென்சினா ஃபுல் அமௌண்ட்டை கூட ரிடீம் பண்ணிக்கலாம். டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4.6 crore.
அது இனிஷியல் அமௌண்ட். எஸ்டபிள்யூபி டியூரேஷன்னா நம்ம நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு நான் வந்து அதுல இருந்து வித்ட்ரா பண்ண போறேன். எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா மாசம் 1,00,000 ஸ்டார்ட் பண்ண போறேன். எவ்ரி இயர் 10% நான் இன்க்ரீஸ் பண்ணிப்பேன் என்னோட வித்ட்ராவல் அமௌண்ட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் 1 லேக்னா நெக்ஸ்ட் இயர்ல இருந்து 1,10,000ல எவ்ரி மந்த் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆக காஸ்ட் ஆஃப் லிவிங் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. அப்புறம் என்னோட சிஏஜிஆர் நான் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா வெறும் 9% தான். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி பாத்தீங்கன்னா எஸ்ஐபி நம்மளோட இன்கம் ஏர்னிங் டைம்ல பாத்தீங்கன்னா 15% நம்ம எய்ம் பண்ணோம். அப்போ நம்ம ஹை ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா இது வந்து நம்மளோட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ். ஸோ இங்க வந்து ஹை ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ 9% பிளான் பண்ணாலே அது டெஃபினட்டா நல்ல அச்சீவ்மெண்ட் தான். ஸோ நம்மளும் வந்து 9% சிஏஜிஆர் டார்கெட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நான் எவ்ரி மந்த் வித்ட்ரா பண்றேன். எவ்ரி இயர் கிடையாது, எவ்ரி மந்த் 1 லேக் பிளஸ் நான் வித்ட்ரா பண்றேன். ஸோ 20 வருஷத்துல நான் எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருப்பேன்னு கேட்டீங்கன்னா 6.8 crore வித்ட்ரா பண்ணிருப்பேன் டோட்டல் அமௌண்ட். நீங்க கேட்கலாம், நான் இன்வெஸ்ட் பண்ணதே 4.6 crore தான், எப்படி 6.8 crore நான் வித்ட்ரா பண்ணேன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 4.6 crore உங்க அக்கௌண்ட்ல இருக்கு. நீங்க மந்த்லி என்ன பண்றீங்க, 1 லேக் தானே ரிடீம் பண்றீங்க. மீதி அந்த 4.5 crore இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கார்பஸ் வந்து உங்களுக்கு வெல்த் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதா? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபாய் இருக்குன்னா 1,00,000 மாசம் எடுக்கிறீங்கன்னா மீதி 99 லட்சம் அங்க அப்படியே தானே இருக்கு. ஸோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபைனலா ஆஃப்டர் 20 இயர்ஸ், அதாவது 55 வயசுல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க எஸ்டபிள்யூபிய. ஏன்னா 55 வயசுல நீங்க ரிட்டையர் ஆகுறீங்க அப்படின்னா 75வது வயசுல நீங்க 6.8 கோடி ரூபாய் வித்ட்ரா பண்ணிருப்பீங்க. ஆனா பேலன்ஸ் இன்னும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டில் 11.7 crore உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்ல இருக்கும். இதுதான் மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம்ஸ்லயும் கிடைக்காது. அதனாலதான் எஸ்டபிள்யூபிஏ இப்ப மேக்சிமம் மக்கள் சூஸ் பண்றாங்க. இது ரொம்ப சிம்பிள். இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 4.6 crore தான். நீங்க 20 வருஷத்துல பாத்தீங்கன்னா 6.8 crore வித்ட்ரா பண்ணிருக்கீங்க. ஆனா இன்னமும் உங்களோட பேலன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11.7 crore. ஸோ அப்போ என்னன்னா நீங்க 20 இயர்ஸ் தான் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்னு பிளான் பண்றோம். இன்னும் 20 இயர்ஸ் கூட உங்களோட கார்பஸை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 11 crores வந்து உங்களோட சில்ட்ரனுக்கு நீங்க வந்து கொடுக்கலாம், இல்லை யாருக்கு வேணா டொனேட் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான பிளான். சிம்பிளா பிளான் பண்ணுங்க, பெருசா அச்சீவ் பண்ண முடியும். ஆனா பிளான் பண்ணாம மட்டும் இருக்காதீங்க. ஃபைனலா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க, எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்போன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா?